இதுவும் வேறு இதுவும் வேறு அப்படின்ற மாதிரி வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. ஷிஷாக்தி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 3rd year ரஷ்யாவில் படிக்கிறேன். என் கிளாஸஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பட் ஐ தாட் டு மேக் அ pathology series by myself. If you are interested, you can also follow me and subscribe my channel. Let's get into my video. நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் பேத்தாலஜி, செல் இன்ஜூரி அண்ட் அடாப்டேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ செல் அடாப்டேஷன்னா என்ன அப்படின்னா, நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்மா மெம்ப்ரேன், இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஏதாவது ஒரு அஃபெக்டடாக இருக்குது அப்படின்னா அது ட்ரை டு அடாப்ட் இட் செல்ஃப். ஸோ அஃபெக்டட்னா இன்ஜூரி வந்து காஸ் ஆகும். காசஸ் ஆஃப் செல் இன்ஜூரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து செல் இன்ஜூரி நடக்குது? மோஸ்ட் ப்ராபப்ளி ஹைபாக்சியான்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட காஸ் பார்த்திங்கன்னா வந்து இஸ்கீமியானா பிளட் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளட் சப்ளை கம்மியானா ஆக்சிஜன் சப்ளையும் கம்மியாகும். ஸோ இஸ்கீமியா லீட்ஸ் டு ஹைபாக்சியா. திஸ் இஸ் சிவியர் தேன் ஹைபாக்சியா. இது இஸ்கீமியா இஸ் சிவியர் தேன் ஹைபாக்சியான்னு சொல்கிறாங்க. ஏன்? பிகாஸ் இட் இஸ் அ காசஸ் ஆஃப் இட். அதனால் ஸோ எது வந்து மோஸ்ட் சென்சிட்டிவ் செல் அண்ட் லீஸ்ட் சென்சிட்டிவ் செல்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நர்வ் செல்ஸ் ஆர் மோஸ்ட் சென்சிட்டிவ் செல்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஸ்கெலெட்டல் மசில்ஸ் ஆர் லீஸ்ட் சென்சிட்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் மாதிரி பார்த்துக்கலாம். இதோட ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ், ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸ், இம்யூனாலஜிக்கல் அப்நார்மலிட்டிஸ் அண்ட் நியூட்ரிஷனல் அப்நார்மலிட்டிஸ்னால இந்த ஏஜென்ட்ஸ்னால வந்து இதெல்லாம் வந்து காஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எது காஸ் பண்ணலாம்? அதாவது பிளட் சப்ளை கட் ஆகிறது, ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து காஸ் பண்ணுறதுக்கான ஏஜென்ட்ஸ்லாம் இது எல்லாமே சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் செல் இன்ஜூரி அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிள் இன்ஜூரி நடந்துச்சுன்னா ஜஸ்ட் அடாப்ட் ஆகிக்கிறோம் செல்ஸ். இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஜூரி வந்து நடந்திருக்குன்னா ரிவர்சபிள் செல் இன்ஜூரியாக இருக்கும். செல் இன்ஜூரி இருக்கும், பட் இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அட் எனி டைம், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் irreversible செல் இன்ஜூரி, இட் cannot be reversed up to that extinct வந்து இன்ஜூரி நடந்திருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து டெத் நடக்கிறதுக்கு நிறையா வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பை த ப்ராசஸ் கால்ட் நெக்ரோசிஸ், அபாப்டோசிஸ், நெக்ரோப்டோசிஸ் அண்ட் பைரோப்டோசிஸ், ஃபெரோப்டோசிஸ். இந்த ப்ராசஸ் மூலயமா வந்து டெத் ஆஃப் த செல்லு நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் பேத்தோன்றனால நம்மளுக்கு இந்த ஹோல் கான்செப்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிளியரன்ஸ் இருக்காது. பட் தீஸ் ஆர் த திங்ஸ் இட் காசஸ் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதர் காசஸ் பார்த்திங்கன்னா பேத்தாலஜிக்கல் கால்சிஃபிகேஷன் அண்ட் இன்ட்ராசெல்லுலர் அக்குமுலேஷன் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இட் இஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் செல் இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த மெத்தட்ஸ்லாம் வந்து செல் இன்ஜூரி நடக்கும் அப்படின்னு வந்து முடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடாப்டேஷன் மெத்தட். ஹைப்பர்ட்ராபி, ஹைப்பர்பிளேசியா, மெட்டாப்ளேசியா, ஏட்ரோபின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன் மெத்தட் இருக்குது. எப்படி அந்த செல் வந்து அடாப்ட் ஆகிக்கிறோம் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் புட் யூ எவ்ரிதிங் இன் ஷார்ட்ஸ் ஆல்சோ, ஸோ யூ கேன் ஜஸ்ட் சேவ் யோர் டைம். பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் கண்டினியூ வாட்சிங் இட். ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் செல் சைஸ், பட் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. செல்லோட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பட் செல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் த ரிசல்ட் வில் பி ஆர்கனும் டிஷ்யூ எல்லாமே வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், செல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ். ஓகே, இதோட மெக்கானிசம் இது எப்படி வந்து இந்த மாதிரி செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது என்ன பலூனா காற்றடிச்சா வந்து பெருசாகிறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது என்ன ரீசன்னா, இன்க்ரீஸ் இன் த செல்லுலார் ப்ரோட்டீன். செல்லில் இருக்க ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த செல் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி ப்ரோட்டீன்? செல்லுலார் ப்ரோட்டீன். வாட் ஆர் செல்லுலார் ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா GATA4, NF80 அண்ட் MEF2 அப்படின்னு சொல்லணும். சரியா? இது வந்து 1 ஆஃப் த 1 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க. This occurs in permanent or non-dividing cells. ஏதாவது ஒரு செல் நான் டிவைடிங்காக இருக்கும்ல, பிகாஸ் செல் சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இட் வில் மீன் நான் டிவைடிங் செல். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஓகே, ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பேத்தாலஜிக்கல். ஃபிசியாலஜிக்கல்னால் வந்து அதோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்னு பார்த்தோம்னா வந்து யூட்ரஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி அப்போ யூட்ரஸ் வந்து பெருசாகும்.
It is due to the size increase of cell தான், not number of cells வந்து increase ஆகலை. ஸோ யூட்ரஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டியூரிங் ப்ரெக்னென்சி. breast during lactation. ஜஸ்ட் அப்போ என்னன்னு பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டான அந்த சைஸு, பட் செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸ்கெலிட்டல் மசில் இந்த பாடி பில்டர்ஸ்லாம் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ண வந்து செல்லு தான் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் இன்டேக் கம்மியானோடனே அந்த ஸ்கெலிட்டல் மசில் கம்மியாகிடுது. ஓகே, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பேத்தாலஜிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி. கார்டியோமயோசைட், அதாவது ஹார்ட்டோட செல்ஸ்லாம் வந்து நான் டிவைடிங் செல்ஸாக இருக்கனால ஹைப்பர்ட்ரோஃபி வந்து அதில் நடக்கும். பிகாஸ் நான் டிவைடிங் செல் ஹைப்பர்ட்ரோஃபின்றது வந்து செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி அதோட எக்ஸாம்பிள். அண்ட் யூட்ரஸில் வந்து அதோட எண்ட் பாயிண்ட் எங்கேயாவது ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கு சரவுண்டில் இருக்க ஏரியாஸ் எல்லாமே வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹைப்பர்ட்ரோஃபி அங்கே அக்கர் ஆகும். ஸோ it has occurred in area proximal to this which undergo the hypertrophy. In general, proximal to any obstruction. எங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது, ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அந்த இடத்த சுற்றி இருக்க ஏரியாலாம் வந்து ஒரு சஃபகேஷன் நடந்து அதில் ஹைப்பர்ட்ரோஃபி நடக்கும். நெக்ஸ்ட் we will go to hyperplasia. இதில் என்னன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ that is an increase in the size of organs and tissues. இதோட மெக்கானிசம் பார்த்தோம்னா வந்து growth factor induced proliferation of mature cells occurring in dividing cells. அங்கே நம்ம பார்த்தது நான் டிவைடிங் செல்ஸ், பட் ஆல்சோ டிவைடிங் செல்ஸ்லையும் நடக்கும் ஹைப்பர்ட்ராஃபி. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இல்லை, டோட்டலி டிவைடிங் செல்ஸில் தான் நடக்கும். அண்ட் இதோட எக்ஸாம்பிள் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பேத்தாலஜிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஃபிசியாலஜிக்கலில் வந்து ஹார்மோனல் அண்ட் காம்பன்சேட்ரின்னு வந்து பிரிச்சிட்டோம். ஹார்மோனலில் வந்து ஃபிசியாலஜிக்கல் எப்படி நடக்குதுன்னா ஹார்மோன்ஸ்னால நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகுது, பட் இட் வில் பி பெர்மனன்ட், ரைட்? அந்த செல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த சைஸ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். ஓகே, breast during puberty அது வந்து பெர்மனண்ட்டாக அது மாதிரி. ப்ரெக்னென்சி அப்பையும் breast during ப்ரெக்னென்சியும் பியூபர்ட்டியும் இதோட எக்ஸாம்பிள்ஸ். காம்பன்சேட்ரினா என்னது? லிவர் ஆஃப்டர் த ஹெப்பாக்டெக்டோமினா வந்து லிவர் வந்து இப்போ ஏதாவது ஒரு கேன்சர் செல் இருக்குது, ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்குன்னா லிவரை ஈஸியாக நம்ம கட் பண்ணி த்ரோ பண்ணிடலாம். ஏன்னா வந்து அந்த செல்ஸ்லாம் வந்து ரீஜெனரபிள், ரீக்ரோ பண்ணும் அந்த மாதிரி. ஸோ அதை கட் பண்ணிட்டா காம்பன்சேட்டரி அந்த இடத்துல இன்னொன்று வந்துடும். ஓகே, அது வந்து இதோட எக்ஸாம்பிள். பேத்தாலஜிக்கல் வந்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பை ஹார்மோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆண்ட்ரோஜன், பினைன் ப்ராஸ்தட்டிக் ஹைப்பர்பிளேசியா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள். ஈஸ்ட்ரோஜன் மூலயமா எண்டோமெட்ரியம் ஹைப்பர்பிளேசியா. கேன்சர் செல்னால் நம்ம படிச்சிருக்கோம் என்னென்னா மல்டிபிள் செல்ஸ் வந்து ஒரு கிளாக் மாதிரி எங்கேயாவது போய் ஃபார்ம் ஆயிரும், அதான் வந்து கேன்சர் செல்னு ஜென்ரலாக படிச்சிருக்கோம். ஸோ இதுவுமே அதோட லிங்க்டு தானே, நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனால எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியான்றது வந்து லீட்ஸ் டு எண்டோமெட்ரியல் கேன்சர் ஆல்சோ. ஸோ இந்த ஹைப்பர்பிளேசியா வந்து கேன் லீட் டு கேன்சர். எக்ஸாம்பிள் ஃபார் போத், நம்ம ஹைப்பர்ட்ராஃபியும் பார்த்துட்டோம், ஹைப்பர்பிளேசியா நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகுறது, நம்பர் ஆஃப் அந்த சைஸ் வந்து செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துட்டோம். பட் இது ரெண்டுத்துக்குமே வந்து காமன் எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா breast during the puberty, breast during pregnancy, uterus during the pregnancy. இது எல்லாமே வந்து இந்த போத் கேசஸ்லையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ரோஃபி வந்து செல் சைஸு டிக்ரீஸ் ஆகும், ஒரு மாதிரி சூம்பி போயிடும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி டிக்ரீஸ் இந்த செல் நம்பர் ஆல்சோ அண்ட் சைஸ் ஆஃப் த ஆர்கனும் வந்து டிக்ரீஸ் ஆகிறது தான் வந்து அட்ரோஃபி. இதோட மெக்கானிசம் இது எப்படி காஸ் ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்டு ப்ரோட்டீன் டீக்ரடேஷன் கூட நடக்கலாம். டீக்ரடேஷன்னா என்ன? சிதைவு, அழிமானம் ஆகிறது. நம்ம என்ன தான் ப்ரோட்டீன் எடுத்தாலும் அதை கட் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருந்தால் நம்ம பாடியிலேருந்து ப்ரோட்டீனே இருக்காது. அப்படின்னும்போது அந்த செல்ஸ்லாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆட்டோஃபேஜினா தன்னைத்தானே அழிக்கிற மாதிரி ஃபேகோசைட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த மாதிரி. ஓகேவா? ஃபிசியாலஜிக்கல் அண்ட் பேத்தாலஜிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபிசியாலஜிக்கல்னால் வந்து டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த நோட்டோகார்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் நம்மளுக்கு இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேர்த் ஆன பிறகு இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட எக்ஸாம்பிள் அட்ரோஃபினால் அந்த எல்லாமே சுருங்கி அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. தென் வந்து தைரோக்ளாசல் டக்ட் டியூரிங் பியூபர்ட்டி அப்போ வந்து அதை க்ராஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தைரோக்ளாசல் டக்ட் வந்து இருக்காது டியூ டு அட்ரோஃபி. அண்ட் இன்வல்யூஷன் ஆஃப் த யூட்ரஸ் ஆஃப்டர் பர்த் வந்து இவ்வளோ பெருசான யூட்ரஸ் வந்து
சுருங்கி இன்வல்யூஷன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அட்ரோஃபி. பேத்தாலஜிக்கல்னு பார்த்தோம்னா ஸ்னைல் அட்ரோஃபி, ஏஜிங்னால இந்த அட்ரோஃபி வரும். அதுக்கடுத்து இஸ்கீமிக் அட்ரோஃபி. இஸ்கீமியா நம்ம படித்தோமா, பிளட்டு வந்து சப்ளை இருக்காதுன்னு சொல்லிட்டு. பிளட் சப்ளை ஒரு ஆர்கனுக்கு இல்லைன்னா அந்த ஆர்கன் சுருங்கிடும். அதான் வந்து எக்ஸாம்பிள். டீனர்வேஷன் அட்ரோஃபி, லாஸ் ஆஃப் நர்வ் சப்ளை. ப்ரெஷர் அட்ரோஃபினா வந்து ஏதோ ஒரு டியூமர் இருக்குன்னா அது சரௌண்டிங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர்னால பிளட் சப்ளை ஆகாமல், ஒரு ப்ரெஷர்னால் இந்த இடத்துல அழுத்தம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சுற்றி இருக்க ஆர்கன்ஸ்க்கெலாம் பிளட் சப்ளை ஆகாமல் அந்த ஆர்கன்ஸில் சுருங்கிடும். டிஸ்யூஸ் அட்ரோஃபி, நம்ம டிஸ்யூஸ் தியரி நம்ம படிச்சிருப்போம்ல, அதே தான். ஒரு ஆர்கனை நம்ம யூஸ் பண்ண விட்டோம்னா அந்த ஆர்கன் வந்து பிளட் சப்ளை இல்லாமல் சோம்பிடும். அது மாதிரி. நியூட்ரிஷனல் அட்ரோஃபி, குவாஷியார்கர் அண்ட் மராஸ்மஸ் மாதிரி. அந்த பேபிஸ்லாம் வந்து 1 year அந்த பேபிஸ்லாம் பார்த்திங்கன்னா சுருங்கி அந்த லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸில் வந்து ஒரு மாதிரி சுருங்கிய தோற்றத்தோடு இருப்பாங்க. குவாஷியார்கர் மராஸ்மஸ்ன்ற மாதிரி நியூட்ரிஷனல் இதை டெஃபிஷியன்சியாக இருக்கவங்க இந்த மாதிரி வந்து அட்ரோஃபி எக்ஸாம்பிளில் வருவாங்க. லெட்ஸ் கோ இன்டு மெட்டாப்ளேசியா. அதுக்கடுத்து ரிவர்சபிள் சேஞ்ச் இன் விச் ஒன் டிஃபரன்ஷியேட்டட் செல் டைப் இஸ் கன்வெர்டட் இன்டு அதர் மெச்சோர் செல். ஒரு செல் டைப்பே இன்னொரு செல் டைப்பாக மாறுறது, இதுவும் வேறு அப்படின்ற மாதிரி வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுறது. லைக் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு எபித்தீலியம் இன்னொரு எபித்தீலியமாக மாறுறது, இல்லாட்டினா மீசன்கைம் இன்னொரு மீசன்கைமாக மாறுறது. இதோட மெக்கானிசம் எப்படி நடக்கும்? ரீப்ரோக்ராமிங் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ். போன வேலை பார்த்துட்ருக்கு, அந்த வேலை வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னும் போது நான் இன்னொரு செல்லாக மாறிக்கிறோம். அந்த எந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு செல்லாக மாறிக்கிறோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து நார்மல் ஹியூமனோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் சூடோஸ்ட்ராட்டிஃபைட் சிலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம் இருக்கும். ஓகே, பட் இன் ஸ்மோக்கர்ஸ், செயின் ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் பயாப்சி எடுத்து பார்த்தா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்குமா. அதனால இது வந்து ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேசியான்னு வந்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ரிவர்சபிள். ஏன்னா பேஷண்ட்டை வந்து நம்ம ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் வி கேன் ஜஸ்ட் சி லைக் ரிவர்சபிள் நடக்கும். அதாவது ஸ்குவாமஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம்லேருந்து சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு சிலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம்க்கு மாறிடுமா. ஸோ இது நம்ம ஈஸியில் நம்ம பயாப்சி எடுத்து இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்குன்னா ஹீ இஸ் அ ஸ்மோக்கர், இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தென் இதோட மோஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ரில்லியன்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேரட்ஸ் ஈசோஃபேகஸ். பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்ன்றது இந்த ஈசோஃபேகஸில் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து நேச்சுரலாகவே இருக்குது எபித்தீலியம். ஓகே, டியூ டு த கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், இந்த டிசீஸ்னால காலம்னார் எபித்தீலியமாக மாறிடும். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியமில் வந்து நார்மல் எபித்தீலியம் ஜஸ்ட் ஸ்கேட்டர்டு செல்ஸ் வந்து இருக்கும், அவ்வளோதான், ஜஸ்ட் ஈவன் ஷேப்டு செல்ஸ். காலம்னார் எபித்தீலியம் வந்து காலம் இந்த மாதிரி டாலர் செல்ஸாக இருக்கும். பட் த டிஃபரன்ஸஸ் அதில் கிளான்ஸ் வந்து இருக்கும். ஓகே, கிளான்ஸ் ஆர் மேட் ஆஃப் த காப்லெட் செல்ஸில் அது மாதிரி கிளான்ஸ் இருக்கும். அதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இஃப் இட் இஸ் ட்ரீட்டட் இட் கேன் பி ரிவர்ஸ்டு தான். அதை ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு என்ன ஆகும், காலம்னார் எபித்தீலியம் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியமாக மாறிடும். அதுக்கடுத்து இதோட இன்னொரு பேர் வந்து காலம்னார் லைன்டு ஈசோஃபேகஸ்னு சொல்கிறாங்க, காலம்னார் மெட்டாப்ளேசியான்னு சொல்லிக்கலாம். ஸோ வாட் வி சி இன் திஸ் பேத்தாலஜி என்ன, இதை வச்சு நம்ம என்ன கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காப்லெட் செல்ஸ் ஃபார்ம் ஆயிரும், ஒரு கிளாண்ட் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிரும். இன்டெஸ்டினல் மெட்டாப்ளேசியா. ஏன் இந்த இன்டெஸ்டினல் மெட்டாப்ளேசியானா, இன்டெஸ்டைனில் வந்து இதே காலம்னார் செல்ஸ் வித் கிளாண்ட் வந்து இன்டெஸ்டைனில் நம்ம பார்க்கலாமா. ஸோ அதை கம்பேர் பண்ணி இங்கே ஈசோஃபேகஸ்க்கு அதே பேர் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம பயாப்சி எடுத்து பார்க்கும்போது நார்மல் பர்சனுக்கு வந்து வி கான்ட் ஃபைண்ட் த காப்லெட் செல்ஸ் இன் பயாப்சி டெஸ்ட். ஸோ அதை ஸ்பெஷல் ஸ்டெயின் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஸ்டெயின்? ஆல்ஷியன் ப்ளூ அப்படின்ற ஒரு ஸ்டெயின் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த ப்ளூக்கு வந்து இந்த காப்லெட் செல்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். எப்படின்னா, அந்த ஸ்டெயினை போட்டு யூஸ் பண்ணும்போது எல்லாமே பிங்கிஷாகவும், பாசிட்டிவ் ஸ்டெயினான காப்லெட் செல்ஸ் மட்டும் ப்ளூயிஷாகவும், நான் இங்கே பிக்சர் வேணால் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வந்து தெரியுமா. ஸோ அப்போ காப்லெட் செல்ஸ் இருந்தால் நம்ம இவங்க வந்து இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அதனால இந்த ஸ்டெயின் யூஸ் பண்ணி காப்லெட் செல்ஸ் இருக்கான்னு பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு பயாப்சியில் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க.
and it stains the mucin. Okay, this is the purpose of using. And risk factor for carcinoma என்னது cancerous cells. Okay, cancer due to increase goblet cells. அங்கே நிறைய gland வந்து mucin secrete பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே ஒரு clump ஃபார்ம் ஆகி cancerous cell ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி லீட் டு மெட்டாப்ளேசியான்னு ஒரு ஜென்ரல் ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. அண்ட் மயோசிரிஸ் ஆசிஃபிகன்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸும் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கனெக்டிவ் டிஷ்யூ மெட்டாப்ளேசியா. கனெக்டிவ் டிஷ்யூ மெட்டாப்ளேசியாவோட எக்ஸாம்பிள் வந்து இது ஒன்று. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சச் கைண்ட் ஆஃப் வீடியோஸ், ஜஸ்ட் ஃபாலோ மீ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பை பை.